ஃபைட்டு சூப்பராக இருக்குது. ஃபைட்டு நல்லா இருக்கு, கதையும் நல்லா இருக்கு. ஸ்லோவெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. படம் ஸ்லோவெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. ஃபைட்டு நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு. படம் நல்லா பார்க்குற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. சேதன் கொஞ்சம் எத்தனை தடவை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காம்போலாம் நல்லா தான் இருந்துச்சு. அவங்களே படத்தை சொல்லிட்டாங்க ப்ரோ. யோகி பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம 2 பேர் காம்போ தான் நல்லா இருக்கும்ட்டு. வேற பொண்ணு ஸ்டோரினா ப்ரோ அது ஸ்பாயில் பண்ண வேணாம் ப்ரோ, நீங்களே பாருங்க ப்ரோ. ஏன்னா ஸ்க்ரீனை கம்மியாக கொடுத்துக்கிறாங்க ப்ரோ, அதே மனசு கஷ்டமா இருக்குது. சரிங்களா, படம் பாருங்க. யாரு ப்ரோ சொன்னா? அந்த நாய்களை யாரெல்லாம் கொண்டு செருப்பு போயிட்டு வாயில அடிக்கிறாங்க போதுவா. மூவி எங்க இருந்து எடுத்தாலுமே அதுதான் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தேவையான இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து படம் வைஸ் பார்க்கும்போது, ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி செட் ஆயிருக்கு. ஓகே, இப்ப அவர் வந்து ஒரு த்ரில்லரா ஒரு நல்ல ஒரு படம், நல்லா மகாராஜா அந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணி இது மாதிரி எமோஷனல் டிராமாக்குள்ள வரும்போது இந்த படம் வந்து இந்த லாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படத்துல இருக்கா? லாகுன்னா ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்த பண்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர்த்து இன்ட்ரெஸ்டிங்கா டிராவல் பண்ணும்போது அதெல்லாம் வந்து மறைஞ்சிருது. அவ்வளவு சிம்பிளா. தேங்க்யூ. சொல்றேன்மா, காமெடி அப்படின்னு போயிட்டா ஒரு லெவலோட நம்மளோட திறமைகள். இப்ப நான் வந்து டெவலப் ஆனது வந்து நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ் பண்ணிருப்பேன், பாத்தீங்களா? சோ மக்கள் வந்து நம்மளோட ரொமான்ஸை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபைட்னாலும் நம்ம நடந்து வந்தாலும் இது ஆட்டிடியூட்டா இருக்கும்பா. சிலருக்கு நடிப்புக்காக ஆட்டிடியூட் இருக்கும். நம்ம நடந்தோம்னா அந்த நடக்கிற நட கெத்து. சோ கண்டிப்பா எல்லா தரப்பு ஆக்டரும் நடிக்கணும் அப்படின்றதுனாலதான் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். மற்றபடி ஒண்ணு கிடையாது. எல்லா தரப்பும் நம்ம காமெடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட நம்மள முடைக்கிற கூடாது. எல்லா தரப்பு ஆக்ஷன்ஸ் வரும். ரொமான்ஸ், லவ், ஆக்ஷன், ஃபைட், டயலாக். நான் ஒரு டயலாக் பேசுறேன், நீங்க பத்திரிக்காரங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தனுஷ் நான் வந்து புதுப்பேட்டையில பேசுறப்பார்ல, உனக்கு எல்லாம் கூட கருமையா கிடைக்கலையா? ஒரு அரணா ராஜு என் முன்னாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்களெல்லாம் சொல்லலாம். இங்க ஒருத்த ஓடி போயிட்டா, அங்க ஒருத்த ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லுகிறதா? மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது. சோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு ஒரு காமெடின்ற சப்ஜெக்ட்ல போனா ஒரு லெவலோட அமைக்கிறோங்கம்மா. நான் எல்லா முகத்தையும் தமிழ் துறை உலகத்துல காமிச்சு மக்கள் கிட்ட என்னோட திறமையை காமிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும் தான் என்னோட ஆசைப்படுறேன்.